ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாங்க ராகியில் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ ராகி நைட்டையும் ஊற போட்டு நல்லா அரைச்சி நம்ம தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சக்கையெல்லாம் எடுத்துடணும். ஒரு குண்டா அடுப்பு மேலே வச்சு அடுப்பு ஆன் பண்ணிடலாம். அதில் அந்த பாலெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 கிலோ ராகி தான் நான் அரைச்சி எடுத்துருக்கேன். பால் நல்லா வேகட்டும். இப்போது சிம்லேயே வச்சு பண்ணுங்க அடுப்பை, இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும். சீக்கிரமாக ஆகிடும். இது 10 நிமிஷத்தில் ஆகிடும். அல்வா ரெடி ஆகிடும். அப்படியே கலந்துகிட்டே இருக்கலாம். நம்ம கலக்காமல் அப்படியே விட்டோன்னா அடிப்பிடிச்சிக்கும். கலந்துகிட்டே இருங்க கொஞ்ச நேரம். இப்போ பாருங்கள், நல்ல கெட்டி ஆகிட்டு வருது. அல்வா பதத்தில் நல்லா சுருண்டி வருது பாருங்கள். சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இதில் கொஞ்சம் கூட நெய்யும் போடுறதில்ல, எண்ணெயும் போடுறதில்ல, அப்படியே பண்ணுறது. அது கொஞ்ச நேரம் நல்லா கலர் மாறட்டும். பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா மாறி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1/4 கிலோ ராகிக்கு 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை இடித்து அப்படியே போட்டுருங்க அதில். இப்போ நல்லா கலந்து விடுங்க அதுவும் சேர்த்து. வெல்லம்லாம் நல்லா கரையட்டும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதுவும் நல்லா கரையட்டும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம எடுத்து போட்டோன்னா அது நல்லா விழணும். அப்படியே குண்டெல்லாம் ஒட்டாமல் வரணும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு அல்வா. இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அதை பாருங்கள், அப்படியே எடுத்து தட்டில் போட்டுடலாம் எல்லாமே. நல்லா சமமாக பண்ணிக்கோங்க. அதில் ட்ரை ரோஸ்ட் பண்ண கசகசா கொஞ்சம் போட்டுக்கோங்க, மேலே தூவி விட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கோங்க மேலே. ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சத்தான பொருள். பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு. என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா துண்டு போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது.